இதுக்கு முன்னாடி கிளாஸில் நம்ம கார்போஹைட்ரேட்ஸ், ப்ரோட்டீன்ஸ், ஃபேட்ஸ், விட்டமின்ஸ் அண்ட் விட்டமின் டிஃபிஷியன்சி டிசீசஸ் வரைக்கும் பார்த்துருந்தோம். இப்போ நம்ம கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மினரல்ஸ் அப்படின்னா தாது உப்புக்கள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மினரல்ஸ் அப்படிங்கிறது இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்சஸ். இதுவும் நமக்கு தேவைப்படுது. எது நம்ம பாடியில் நடக்கக்கூடிய பயாலஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் ப்ராப்பராக நடக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு என்ன தேவை? மினரல்ஸ் தேவை. இந்த மினரல்ஸ் எதுக்கெல்லாம் நம்மளுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா டீத், போன்ஸ், டிஷ்யூஸ், பிளட், மசில் அண்டு நர்வ் செல்ஸ் இதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நடக்கிறதுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறது என்ன அப்படின்னா மினரல்ஸில் 2 டைப்ஸ் சொல்கிறாங்க. ஒன்று மேக்ரோ மினரல்ஸ், இன்னொன்று மைக்ரோ மினரல்ஸ். மேக்ரோ மினரல்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் அதிகமாக தேவைப்படக்கூடிய மினரல்ஸ் என்னென்னு சொல்லுவோம் மேக்ரோ மினரல்ஸ். அப்போது நம்ம ஹியூமன் பாடிக்கு தேவையான மேக்ரோ மினரல்ஸ் என்னென்ன அப்படின்னா கால்சியம், பாஸ்பரஸ், பொட்டாசியம், சோடியம் அண்டு மெக்னீஷியம். அதே நம்ம ஹியூமன் பீயிங்க்கு தேவையான மைக்ரோ மினரல்ஸ் ட்ரேஸ் எலிமெண்ட்ஸ் இருந்தால் போதும். ட்ரேஸ்னு எதுவும் கொஞ்சம் கம்மியான அளவில் இருந்தால் போதும். அந்த மைக்ரோ மினரல்ஸ் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா சல்ஃபர், அயன், குளோரின், கோபால்ட், காப்பர், ஜிங்க், மாங்கனீஸ், மாலிப்டினம், அயோடின் அண்டு செலீனியம். இது எல்லாமே நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா மைக்ரோ மினரல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த மினரல்ஸ் இருக்கு இல்லையா, அந்த மினரல்ஸ் வந்து என்னென்ன ஃபுட்லேயெல்லாம் அதிகமாக இருக்குது, அந்த மினரல்ஸோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன, அதோட டெஃபிஷியன்சி டிஸார்டர்ஸ் குறைபாடுகள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா மேக்ரோ நியூட்ரியன்ட்னால் இந்த கால்சியம், சோடியம், பொட்டாசியம் எல்லாம் பார்த்தோம் இல்லையா, அது ஒரு 3 கொடுத்துருக்காங்க. மைக்ரோ நியூட்ரியன்ஸ் 2 கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு மேக்ரோ நியூட்ரியன்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஃபஸ்ட் ஒன் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா கால்சியம் என்னென்ன ஃபுட் ஐட்டம்ஸ் இலையில் இருக்குது அப்படின்னா டெய்ரி ப்ராடக்ட்ஸ், மில்க் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ், பால்கோவா, கேர்டு, சீஸ், பட்டர் மில்க் அது எல்லாத்துலேயுமே இருக்குது. அடுத்தது பீன்ஸ், அவரை விதைகள் அது எல்லாத்துலேயுமே, கேபேஜ், முட்டைக்கோஸ், எக்ஸு, ஃபிஷ் இது எல்லாத்துலேயுமே என்ன இருக்குது அப்படின்னா கால்சியம் இருக்கும். சரி, இந்த கால்சியமோட ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம போனுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் முக்கிய பகுதி பொருளாக இருக்கக்கூடியது என்னது கான்ஸ்டியூண்ட் அப்படின்னா பகுதி பொருட்கள் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ வந்து நம்ம போன் ஃபார்மேஷனுக்கு நம்ம டீத்துக்கு மேலே ஒரு எனாமல் இருக்கு இல்லையா, அதுலேயெல்லாம் முக்கிய பொருளாக இருக்கிறது என்ன அப்படின்னா இந்த கால்சியம். நம்ம பிளட் கிளாட் ஆகிறதுக்கு, அதாவது எங்காவது கட் ஆயிடுச்சு அப்படின்னா ப்ளீடிங் ஆகிட்டே இருக்குது, அந்த ப்ளீடிங் ஸ்டாப் ஆகிறதுக்கு என்ன தேவை? கால்சியம் தேவை. நம்ம பாடியில் இருக்கக்கூடிய அந்த மசில்ஸ் கான்ட்ராக்ஷன் ஆகுது இல்லையா, அதையெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்னது? கால்சியம் தேவை. சரி, இந்த கால்சியம் நம்ம பாடியில் குறைஞ்சிருச்சுன்னா நமக்கு வரக்கூடிய டிஃபிஷியன்சி டிஸார்டர்ஸ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா போன் டிஃபார்மிட்டிஸ், எலும்பு குறைபாடுகள் வரும். நம்ம பாடியில் ஸ்கெலிட்டல் க்ரோத்தே வந்து ப்ராப்பராக இருக்காது. எலும்புகளெல்லாம் வந்து என்னது ரொம்ப சிறுமையாக வளர்ச்சி அடைஞ்சிருக்கும், ப்ராப்பர் க்ரோத் இருக்காது. வயசானவங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு தேய்மானம், அதே மாதிரி எலும்பு வந்து ஈஸியாக வளைஞ்சு போகிற மாதிரி அந்த மாதிரி அப்பியரன்ஸ் எல்லாமே இருக்கும். யாருக்கு அப்படின்னா அடல்ட்ஸுக்கு. அடுத்தது நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சோடியம் வந்து எதில் அதிகமாக இருக்குன்னா காமன் சால்ட்டில் இருக்கும். இந்த சோடியத்தோட மெயின் ஃபங்க்ஷன் என்னென்னு பார்த்தோன்னா நம்ம ஹியூமன் பீங்கோட பாடியில் இருக்கக்கூடிய ஃப்ளூயிட் பேலன்ஸ், வாட்டர், பிளட்டு, இந்த ஸ்பைனல் கார்டு இருக்கு இல்லையா, செரிப்ரோ ஸ்பைனல் ஃப்ளூயிட் இருக்கு இல்லையா, அந்த ஃப்ளூயிடையெல்லாம் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறது. அதே மாதிரி நியூரோ டிரான்ஸ்மிஷன்னா ஒரு நர்வ் செல்லேருந்து இன்னொரு நர்வ் செல்ஸ்க்கு இம்பல்ஷன் போகுது இல்லையா, அந்த தூண்டுதலை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கடத்துறதுக்கு இன்வால்வ் ஆகிறது என்னது? சோடியம். இதில் வந்து இந்த சோடியம் நம்ம பாடியில் குறைஞ்சிச்சுன்னா வரக்கூடிய டிஸார்டர்ஸ் என்னென்ன குறைபாடுகள் பார்த்தோன்னா மஸ்குலார் கிராம்ப்ஸ், தசை பிடிச்சுக்கும். நர்வ் இம்பல்ஸ் வந்து ஒரு நரம்புலேருந்து இன்னொரு நரம்புக்கு டிரான்ஸ்மிட் ஆகாது, ஸ்டாப் ஆயிரும். தேர்ட் ஒன் என்ன அப்படின்னா பொட்டாசியம் என்னென்ன ஃபுட்லையெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தோன்னா பனானா, ஸ்வீட் பொட்டேட்டோ, சக்கரவள்ளிக்கிழங்கு, நட்ஸ், கிரவுண்ட் நட், பாதாம், பிஸ்தா அந்த மாதிரி நட்ஸில், ஹோல் கிரைன்ஸ் முழு தானியங்களில், சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ்னால் ஆம்லா, லெமன், ஆரஞ்சு அது எல்லாத்துலேயுமே இருக்கும். இதோட மெயின் ஃபங்க்ஷன் என்ன? பொட்டாசியத்தோட மெயின் ஃபங்க்ஷன் பார்த்தோம் அப்படின்னா நர்வ் அண்டு மசில் ஆக்டிவிட்டியை கண்ட்ரோல் பண்ணுறது, ரெகுலேட்னா கண்ட்ரோல் பண்ணுறது. அது இதோட டெஃபிஷியன்சி டிஸார்டர்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா மஸ்குலார் ஃபேட்டிக், பொட்டாசியம் நம்ம பாடியில் குறைஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம பாடியில் இருக்கிற மசில்ஸ் டயர்ட் ஆகும். ஃபேட்டிக்னா சோர்வு, டயர்ட் ஆகிறது. நர்வ் இம்பல்ஸ் வந்து என்ன ஆகாது? ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்மிட் ஆகாது. இது 3மே என்ன அப்படின்னா மேக்ரோ நியூட்ரியன்ஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா மைக்ரோ நியூட்ரியன்ஸ் ஆர் மைக்ரோ மினரல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதில் ஃபஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா அயன்னாலே தெரியும் நம்மளுக்கு இரும்புச்சத்து இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அயன் நம்மளுக்கு என்ன மாதிரியான ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் அதிகமாக இருக்குன்னா ஸ்பின்னாக், பசலைக்கீரை, டேட்ஸ், பேரிச்சம்பழம், கிரீன்ஸ் கீரை வகைகள், ப்ரக்கோலி, நூல்கோஸ், ஹோல் சிரியல்ஸ் முழு பயிர் வகைகள், அதே மாதிரி நட்ஸு, ஃபிஷ்,
லிவர் இதெல்லாத்துலேயுமே அயன் இருக்கும். இந்த அயனோட இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா ஹீமோக்ளோபின் ஃபார்மேஷனில் இன்வால்வ் ஆகும். இந்த அயன் நம்ம பாடியில் குறைஞ்சிச்சுன்னா நமக்கு வரக்கூடிய டிஃபிஷியன்சி டிஸார்டர், அனீமியா, ரத்த சோகை அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா அயோடின். அயோடின் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன ஃபுட்லையெல்லாம் இருக்குது அப்படின்னா மில்க், பாலில் இருக்கும், சீ ஃபுட், கடல் அனிமல்ஸ் இருக்குல்ல, அதாவது ஃபிஷ் இருக்குல்லையா அதுலையெல்லாம் இருக்கும் அயோடைஸ்டு சால்ட்டு. இந்த அயோடினோட மெயின் ஃபங்க்ஷன் என்னென்னு பார்த்தோன்னா ஃபார்மேஷன் ஆஃப் தைராய்டு ஹார்மோன்ஸ், தைராய்டு கிளாண்ட் செக்ரேட் பண்ணக்கூடிய ஹார்மோன்ஸில் ஃபார்மேஷன் ஆகிறதுக்கு வந்து அயோடின் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. அப்போ இந்த அயோடின் குறைஞ்சிருச்சு அப்படின்னா அதனால் வரக்கூடிய டிஃபிஷியன்சி டிஸார்டர் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா காய்டர் அப்படின்னு சொல்லுவோம். காய்டர்னா தொண்டை பகுதியில் வந்து என்னது அப்படியே வீங்கிக்கும், முன் கழுத்து கலலை அப்படின்னு சொல்லுவோம், அதான் காய்டர். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா மினரல்ஸ். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ரோட்டீன். நம்ம சாப்பிடக்கூடிய டயட்டில் ப்ரோட்டீன் குறைவாக இருந்துச்சு அப்படின்னா அதனால் வரக்கூடிய டிஸார்டர்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ப்ரோட்டீன் எனர்ஜி மால் நியூட்ரிஷன், அதைய ஷார்ட்டாக நம்ம எப்படி குறிப்பிடலான்னா PEM அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம சாப்பிடக்கூடிய ஃபுட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா பேலன்ஸ்டு டயட் அப்படிங்கிறது நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதாவது கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன், ஃபேட், விட்டமின்ஸ், மினரல்ஸ் இதெல்லாமே ஒரு பர்டிகுலர் ப்ரொபோர்ஷன்ஸில் இருந்துச்சுன்னா அது என்ன சொல்லுவோம் பேலன்ஸ்டு டயட். இப்போ இந்த மாதிரி சாப்பிடக்கூடிய ஃபுட் ஐட்டம்ஸில் இதில் ஏதாவது ஒரு நியூட்ரியன்ட் வந்து கண்டினியூஸாக ரொம்ப லாங் டேஸ்க்கு நம்ம எடுத்துக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா அதனால் நம்மளுக்கு டிசீசஸ் வரும். அந்த டிசீஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா டிஃபிஷியன்சி டிசீசஸ். இந்த கண்டிஷன் இப்படியே இருந்துச்சு அப்படின்னா அதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா மால் நியூட்ரிஷன், குறைபாடுகள் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த ப்ரோட்டீன் நம்ம பாடியில் ப்ரோட்டீன் டிஃபிஷியன்சி ஆகிறதுனால வரக்கூடிய டிசீஸ் என்ன அப்படின்னா 2 டிசீஸ், குவாஷியாக்கர் அண்டு மராஸ்மஸ். குவாஷியாக்கர் அண்டு மராஸ்மஸ். அதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குவாஷியாக்கர். இந்த குவாஷியாக்கர் அப்படிங்கிற கண்டிஷன் எதனால் வரக்கூடியதுன்னா சிவியர் ப்ரோட்டீன் டிஃபிஷியன்சி, அதாவது ப்ரோட்டீன் வந்து ரொம்ப குறைஞ்சி போகிறனால வரக்கூடிய டிசீஸ் தான் இது குவாஷியாக்கர். இது எந்த ஏஜ் குரூப்பில் இருக்கக்கூடிய சில்ட்ரன்ஸ் அஃபெக்ட் பண்ண அப்படின்னா 1 to 5 years ஆஃப் ஏஜ் குரூப்ஸில் இருக்கக்கூடிய குழந்தைங்க இருக்காங்க இல்லையா அவங்கள அதிகமாக அஃபெக்ட் பண்ணி. இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதிகமாக இவங்க கார்போஹைட்ரேட் சாப்பிடுவாங்க, பட் இவங்களோட ஃபுட்டில் என்ன இருக்காது ப்ரோட்டீன்ஸ் இருக்காது. அதனால தான் இவங்களுக்கு என்ன டிசீஸ் வருது குவாஷியாக்கர். செகண்ட் ஒன் வந்து பார்த்தோம் அப்படின்னா மராஸ்மஸ். இந்த மராஸ்மஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 1 வருஷத்துக்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைங்கள, அதாவது 8 மாதம் 9 மாதம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய குழந்தைங்கள தான் வந்து என்ன பண்ணும் இந்த மராஸ்மஸ் வந்து அஃபெக்ட் பண்ணும். இந்த மராஸ்மஸ் வரக்கூடிய குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு இவங்க சாப்பிடக்கூடிய ஃபுட்டில் கார்போஹைட்ரேட்ஸும் கம்மியாக இருக்கும், ஃபேட், ப்ரோட்டீன்ஸ் எல்லாமே ரொம்ப கம்மியாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு தான் என்ன வரும் மராஸ்மஸ். இந்த மராஸ்மஸோட சிம்டம்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த குழந்தையோட போன் இருக்கு இல்லையா எலும்புக்கு மேலே அப்படியே ஸ்கின் கவர் பண்ண மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். அந்த பிக்சரை பார்த்தா நம்மளுக்கு நல்லா கிளியராக தெரியும். குவாஷியாக்கர் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா பெல்லி ரீஜியன், பெல்லினே இது வயிற்று பகுதி வந்து எப்படி இருக்கும் நல்ல உப்புன மாதிரி இருக்கும். பெல்லி ரீஜன் வந்து நல்லா என்லார்ஜ் ஆகிருக்கு, பெருசாக இருக்கும். ஆனால் அதே மராஸ்மஸ்னால் அஃபெக்ட் ஆன குழந்தை அப்படின்னு எடுத்துட்டோம்னா எப்படி இருக்குது அதோட போன்ஸை வந்து ஸ்கின் கவர் பண்ண மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. இது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ப்ரோட்டீன் டிஃபிஷியன்சினால் வரக்கூடிய டிசீஸ். அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபுட் ஹைஜீன், அதாவது எப்படி நம்ம உணவை வந்து சுகாதாரமாக வச்சுருக்கிறது அப்படிங்கிறத நம்ம என்ன பார்க்க போகிறோம் ஃபுட் ஹைஜீன் அப்படிங்கிறதுல பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம எப்பவுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணும்போதாக இருந்தாலும் சரி இல்லை அதை வந்து எந்த ஒரு இதில் மெயின்டைன் பண்ணும்போது நம்ம ப்ராப்பராக வச்சுருக்கணும். நம்மளோட பர்சனல் ஹைஜீன் ப்ராப்பராக இல்லை அப்படின்னாலும் அது மூலமாக என்ன ஆகும் மைக்ரோ ஆர்கானிசம் வந்து ஃபுட் ஸ்பாயிலேஜை காஸ் பண்ணும். ஸ்பாயிலேஜ்னு என்னது அந்த உணவு வந்து சாப்பிட முடியாமல் போகிறது, கெட்டு போக வச்சிடும். இந்த ஃபுட் ஸ்பாயிலேஜ் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபுட்டு நார்மலாக இருக்கக்கூடிய ஃபுட் வந்து ஒரு அன்டிசைரபிள் சேஞ்ச், மாற்றத்தகுந்த முடியாத மாற்றத்துக்கு உட்படுறது. இதை வந்து நம்ம என்ன பண்ண முடியாது சாப்பிட முடியாது, நாட் சூட்டபிள் ஃபார் ஹியூமன் கன்சம்ஷன். சரி, எப்படி அந்த ஃபுட் வந்து ஸ்பாயிலேஜ் ஆகிருக்கு கெட்டு போயிருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஃபஸ்ட் அந்த ஃபுட்டோட அப்பியரன்ஸ் பார்த்தாலே நம்மளுக்கு தெரியும். ஸ்பாயிலேஜ் ஆன ஃபுட்டு பார்த்தாலே அதோட தோற்றமே எப்படி இருக்காது, நல்லா கிளியராக இருக்காது. பார்க்குறக்கு அது ஒரு மாதிரி ஸ்மெல் வரும், கலர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், டெக்ஸ்டர் அதோட அமைப்பு இருக்கு இல்லையா அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா சேஞ்சஸ் இருக்கும், ஓடர் ஒரு மாதிரி ஸ்மெல் வரும், டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதெல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபுட் ஸ்பாயிலேஜ் ஆனதுக்கான ஒரு சின்ன சயின்ஸ்னு என்னது ஒரு காரணம் அறிகுறிகள் அப்படின்னு சொல்லுவோம். சரி, எப்படி என்ன காரணத்தினால இந்த ஃபுட் வந்து ஸ்பாயிலேஜ் ஆகுது அப்படின்னா 2 ஃபேக்டர்ஸ் சொல்கிறாங்க. ஒன்று இன்டர்னல் ஃபேக்டர், இன்னொன்று எக்ஸ்டர்னல் ஃபேக்டர். இன்டர்னல் ஃபேக்டர் அப்படின்னா அந்த ஃபுட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த என்சைமேட்டிக் ஆக்டிவிட்டி அண்ட் மாய்ஸ்டர் கண்டென்ட்டை தான் நம்ம என்ன சொல்லுவோம் இன்டர்னல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். என்சைமேட்டிக் ரியாக்ஷன் எடுக்குது, அந்த ஃபுட்டுக்குள்ளேயே ஈரப்பதம் அதிகமாக இருக்குது அப்படிங்கும்போது அது மூலமாக ஃபுட் ஸ்பாயிலேஜ் ஆகிறத நம்ம இன்டர்னல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்.
எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த ஃபுட் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த யூட்டென்சில்ஸ்னால் பாத்திரங்கள், ஈக்யூப்மெண்ட்ஸ்னால் கருவிகள். அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா அடல்ட்ரன்ஸ் ஆஃப் ஃபுட், அந்த ஃபுட்டில் ஆட் பண்ணியிருக்கக்கூடிய கலப்பட பொருள், அந்த குக் பண்ணக்கூடிய ஏரியா வந்து நல்ல ஹைஜீனிக்காக இல்லாமல் ஒரு மாதிரி டர்ட்டியாக இருக்கிறது, ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ் ப்ராப்பராக இல்லாமல் இருக்கிறது, இதெல்லாமே என்ன ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்னா எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபுட் ஸ்பாயிலேஜ் ஆகிறதுக்கான 2 ஃபேக்டர்ஸ், இன்டர்னல் ஃபேக்டர்ஸ் அண்ட் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ். அடுத்தது சரி எப்படி இந்த ஃபுட் ஸ்பாயிலேஜ் ஆகாமல் நம்ம பாதுகாக்கலாம் அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்கிறோம், ஃபுட் ப்ரெசர்வேஷன். உணவை வந்து நம்ம எப்படி பதப்படுத்துதல், ப்ரெசர்வேஷன் அப்படின்னா பாதுகாத்தல்னு சொல்ல, இன்னொன்று என்னது பதப்படுத்துதல் அப்படின்னு சொல்ல. பதப்படுத்தல் அப்படின்னா ஃபியூச்சர் யூஸ்க்காக நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறது என்ன சொல்லுவோம், ஃபுட் ப்ரெசர்வேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஃபுட் ப்ரெசர்வேஷன் அப்படிங்கிறது ஒரு ப்ராசஸ் தான். அதாவது ஃபுட்டு வந்து ஸ்பாயிலேஜ் ஆகாமல், கெட்டு போகாமல் அல்லது அழுகி போகாமல் இருக்கிறதுக்காக அதுலேருந்து நம்ம ப்ரிவென்ட் பண்ணக்கூடிய ப்ராசஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஃபுட் ப்ரெசர்வேஷன் அப்படிங்கிற. இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சு இது நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஃப்யூச்சரில் யூஸ் பண்ணிக்கலாம். சரி, எதுக்காக நம்ம ஃபுட்டை ப்ரெசர்வ் பண்ணுறோம், எப்படியெல்லாம் ப்ரெசர்வ் பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த ஃபுட்டை ப்ரெசர்வ் பண்ணும்போது வந்து பார்த்தோம் அப்படின்னா அதோட செல்ஃப் லைஃப் ஃபுட், அதோட ஃபுட்டோட டேஸ்ட்டு, ஃப்ரெஷ்னஸ் இதெல்லாம் வந்து என்ன பண்ணலாம், இன்க்ரீஸ் பண்ணலாம். இன்னொன்று நம்ம ஃபுட்டை ப்ரெசர்வ் பண்ணி வைக்கும்போது அதோட கலர், டெக்ஸ்டர், ஃப்ளேவர், டேஸ்ட், நியூட்ரிட்டிவ் வேல்யூவில் வந்து எந்த சேஞ்சஸும் இருக்காது, அது எப்போ இருக்கிற மாதிரியே தான் இருக்கும். ஃபுட் சப்ளையை இன்க்ரீஸ் பண்ணலாம். வேஸ்டேஜ் ஆகக்கூடிய ஃபுட்டை வந்து நம்ம என்ன பண்ணலாம், டிக்ரீஸ் பண்ணலாம். அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா சரி என்னென்ன மெத்தட்லையெல்லாம் ஃபுட் ப்ரெசர்வ் பண்ணலாம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நம்ம இப்போ ஒவ்வொரு மெத்தடாக பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட் ஒன் நம்ம பார்க்க போகிற மெத்தட் என்ன அப்படின்னா ட்ரையிங். ட்ரையிங் அப்படின்னாலே நம்மளுக்கு தெரியும், உலர வைத்தல். அதாவது வெயிலில் வந்து காய வைக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறது தான் நம்ம என்ன சொல்லுவோம், ட்ரையிங் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ட்ரையிங் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த ப்ரெசர்வேஷன் மெத்தட் தான். இதில் சரி எப்படியெல்லாம் நம்ம ஃபுட்டை வந்து ப்ரெசர்வ் பண்ணுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அந்த ஃபுட்டில் இருக்கக்கூடிய வாட்டர் கண்டென்ட்டு, இல்லை அப்படின்னா மாய்ஸ்டர். வாட்டர்னா இது தண்ணி இருக்கும், மாய்ஸ்டர்னா ஈரப்பதம், அதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம ரிமூவ் பண்ணணும். ஏன்னா தண்ணி இருந்தாலோ ஈரப்பதமாக இருந்தாலும் அதில் வந்து இது ஈஸியாக ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், மைக்ரோ ஆர்கானிசமோட இன்ஃபெக்ஷன் வர ஆரம்பிக்கும். அப்போ அதை அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன மெத்தட் யூஸ் பண்ணுறோம், ட்ரையிங் அப்படிங்கிற மெத்தட் யூஸ் பண்ணுறோம். இதில் 3 மெத்தட்ஸ் கொடுத்துருக்காங்க. ட்ரையிங்லேயே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட் ஒன் சன் ட்ரையிங், செகண்ட் ஒன் வேக்யூம் ட்ரையிங், தேர்ட் ஒன் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹாட் ஏர் ட்ரையிங். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. சன் ட்ரையிங் அப்படின்னா அந்த வெயில் இருக்கு இல்லையா, சூரிய ஒளியில் உலர வைத்தல் நம்ம என்னென்னு சொல்லுவோம், சன் ட்ரையிங். இதுக்கு எக்ஸாம்பிள் என்னெல்லாம் சொல்லலாம் அப்படின்னா சிரியல்ஸ், ஃபிஷ். இப்போ பயிர் வகைகள் அப்படின்னு எடுத்துகிட்டா பாசி பயிறு, துவரம் பருப்பெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அம்மா என்ன பண்ணுவாங்க, வெயிலில் வந்து ஒரு தட்டில் போட்டு காய வைப்பாங்களே, அது ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஃபிஷ்ஷை வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, அதில் உப்பு தடவி வெயிலில் காய வச்சு பேக் பண்ணுவாங்க. அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா வேக்யூம் ட்ரையிங். வேக்யூம் ட்ரையிங்னா அதாவது ஒரு வெற்றிட குழல் இருக்கும், அதில் வந்து என்னது இந்த பவுடர் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க இல்லையா, மில்க் பவுடர், சீஸ் பவுடர், அதையெல்லாம் வந்து என்ன மெத்தடில் ப்ரெசர்வ் பண்ணலாம் அப்படின்னா வேக்யூம் ட்ரையிங்கில் ப்ரெசர்வ் பண்ணலாம். அடுத்தது ஹாட் ஏர் ட்ரையிங். சூடான காற்றை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், ட்ரை பண்ணுறோம், உலர வைக்கிறது. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம் அப்படின்னா கிரேப்ஸ், திராட்சை, ட்ரை ஃப்ரூட்ஸு, பொட்டேட்டோ ஃப்ளெக்ஸ், உருளைக்கிழங்கு சிப்ஸ், இந்த மாதிரி இருக்குது இல்லையா, இது எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹாட் ஏர் ட்ரையிங் நம்ம யூஸ் பண்ணலாம். சரி, எதுக்காக இந்த ட்ரையிங் அப்படிங்கிற ப்ராசஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ட்ரையிங் மெத்தடில் வந்து பார்த்தோம் அப்படின்னா மைக்ரோ ஆர்கானிசமோட க்ரோத் வந்து என்னது இருக்காது, இன்ஹிபிட் ஆயிரு, தடை செஞ்சிரு. என்னென்ன மைக்ரோ ஆர்கானிசம் அப்படின்னா பாக்டீரியா, ஈஸ்ட், மோல்டு, இந்த மைக்ரோ ஆர்கானிசமோட இன்ஃபெக்ஷன் வந்து எங்கே இருக்காது, அந்த ஃபுட்டில் இருக்காது. அடுத்தது செகண்ட் மெத்தட் என்ன அப்படின்னா ஸ்மோக்கிங் அப்படின்னா புகை மூட்டல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மெத்தடில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபிஷ்ஷு, மீட்டு, இறைச்சியெல்லாம் இருக்குது இல்லையா, கறி, இதையெல்லாம் வந்து என்ன பண்ணலாம், புகையை வந்து எக்ஸ்போஸ் பண்ணி அதை வந்து இது கெட்டு போகாமல் ப்ரெசர்வ் பண்ணலாம். இதுலேயும் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ட்ரையிங் ஆக்ஷன் ஆஃப் ஸ்மோக் அப்படிங்கிறது வந்து என்னது, அந்த புகை போடும்போது என்ன பண்ணிடலாம், அதில் இருக்கக்கூடிய அந்த வாட்டர் கண்டென்ட்டை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். அப்போ இந்த மெத்தடில் நம்ம வந்து ஃபுட்டை ப்ரெசர்வ் பண்ணலாம். அப்போ ஸ்மோக்கிங் அப்படிங்கிற ப்ராசஸும் இது ஒன் ஆஃப் த ஃபுட் ப்ரெசர்வேஷன் மெத்தட் தான். இதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா மீட் அண்டு ஃபிஷ்ஷு. அடுத்தது இர்ரேடியேஷன் அதாவது இந்த காமா ரேஸ், எக்ஸ்ரே, யூவி ரேஸை யூஸ் பண்ணி அதில் இருக்கக்கூடிய ஹார்ம்ஃபுல் பாக்டீரியாவை கில் பண்ணி அந்த ஃபுட்டை ப்ரெசர்வ் பண்ணுறதை நம்ம என்ன சொல்லுவோம், இர்ரேடியேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபுட் இரேடியேஷனில் ஆப்டிமம் லெவல்ஸ், அதாவது ரொம்ப அதிகமாக வந்து அந்த ரேஸ் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம், ஒரு குறிப்பிட்ட அளவு தான் வந்து என்னது அந்த அயனைசிங் ரேடியேஷன்ஸை யூஸ் பண்ணுவோம். அதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்ரே, காமா ரே, யூவி ரே. இதை யூஸ் பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய ஹார்ம்ஃபுல், தீங்கு விளைவிக்கக்கூடிய பாக்டீரியா, பெஸ்ட், பூச்சிகள் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா இது கண்டிப்பாக அதை அழிச்சிடும். அப்போ அந்த ஃபுட்டோட ஃப்ரெஷ்னஸ் வந்து எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் மெத்தட் என்ன அப்படின்னா கோல்டு ஸ்டோரேஜ்னா நம்ம வந்து என்னது ஈஸியாக அழுகி போகக்கூடிய அந்த வெஜிடபிள்ஸ் இருக்குல்லையா, அதையெல்லாம் வந்து ஃப்ரிட்ஜில் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதை தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கோல்டு ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லுவோம். இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரெஷ்ஷபிள் அப்படின்னா ஈஸியாக
அழுகி போகக்கூடிய ஃபுட் ஐட்டம்ஸ், வெஜிடபிள்ஸு, ஃப்ரூட்ஸு, ஃப்ரூட் ப்ராடக்ட்ஸு, மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸ், இது எல்லாமே வந்து என்னது ஒரு பர்டிகுலர் லோ டெம்பரேச்சரில் வச்சு நம்ம ப்ரிசர்வ் பண்ணுறது என்ன சொல்கிறோம், கோல்டு ஸ்டோரேஜ் அப்படிங்கிற. இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபுட் ப்ராடக்ட்ஸை ரொம்ப லோ டெம்பரேச்சரில் வைக்கும்போது வந்து பார்த்தோம் அப்படின்னா அதில் நடக்கக்கூடிய அந்த பயாலஜிக்கல் அண்ட் கெமிக்கல் ரியாக்ஷன் எல்லாமே கம்ப்ளீட்டாக என்னது கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாப் ஆகும், குறைய ஆரம்பிக்கும். அப்போ குறையும் போது அந்த ஃபுட்டில் நடக்கக்கூடிய ஸ்பாயிலேஜை நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன்று என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃப்ரீசிங்னா என்னது ரொம்ப லோ டெம்பரேச்சர் 0 டிகிரி செல்சியஸில் போட்டு நம்ம பாதுகாக்கிறத நம்ம என்ன சொல்லுவோம், ஃப்ரீசிங் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஃப்ரீசிங் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ஃபுட் ப்ரிசர்வேஷன் மெத்தட், வயலின்னு இது ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ஃபுட் ப்ரிசர்வேஷன் மெத்தட். இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குது அப்படின்னா பிலோ 0 டிகிரிக்கு கீழே தான் வந்து என்னது அதோட டெம்பரேச்சர்ஸ் இருக்கும். அப்போ டெம்பரேச்சர் 0 டிகிரி கீழே இருக்கும்போது வந்து பார்த்தோம் அப்படின்னா மைக்ரோ ஆர்கானிசம் இதில் க்ரோ ஆகாது, கெமிக்கல் ரியாக்ஷன்ஸும் குறைஞ்சி போயிருக்கும், மெட்டபாலிக் ரியாக்ஷன்ஸ் எல்லாமே வந்து என்னது டிலே ஆக ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட் மெத்தட் என்ன அப்படின்னா பாஸ்டரைசேஷன். இந்த பாஸ்டரைசேஷன் அப்படிங்கிறது மில்கில் மட்டும் எஸ்பெஷலாக நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ், ப்ரிசர்வேஷன் ப்ராசஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம், பாஸ்டரைசேஷன் ப்ராசஸ். இதை வந்து இன்னொன்று என்ன சொல்லலாம் அப்படின்னா ஹீட் ட்ரீட்மெண்ட் ஆஃப் லிக்விட் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி, லிக்விட் ஃபுட்ஸ் இருக்குல்லையா அதில் மட்டும் என்ன பண்ணலாம், இந்த ஹீட் ட்ரீட்மெண்ட் யூஸ் பண்ணி நம்ம இது பண்ணுறது பாஸ்டரைசேஷன். இதுக்கு எக்ஸாம்பிள் ப்ரிசர்வேஷன் ஆஃப் மில்க் அண்ட் ஃபெவரேஜஸ்னால் கூல்ட்ரிங்க்ஸு. இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ப்ராசஸில் மில்கை வந்து பாயில் பண்ணுவாங்க. எவ்வளோ டிகிரி செல்சியஸ்க்கு அப்படின்னா 63 டிகிரி செல்சியஸில் 63 டிகிரி செல்சியஸ் எவ்வளோ நேரம் அப்படின்னா 30 மினிட்ஸ், ½ அன் ஹவர் வந்து இது நல்லா பாயில் பண்ணுவாங்க. பாயில் பண்ணிவிட்டு இம்மிடியட்டாக சடனாக வந்து என்ன பண்ணிடுவாங்க, கூல் பண்ணிடுவாங்க. அப்போ அந்த மாதிரி கூல் பண்ணும்போது வந்து பார்த்தோம் அப்படின்னா மில்கில் இருக்கக்கூடிய மைக்ரோப்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக என்ன ஆயிரும், டெஸ்ட்ராய் ஆயிரும், அழிஞ்சு போயிடும், எதுவுமே அதில் இருக்காது. இந்த ப்ராசஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பாஸ்டரைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு இன்னொரு மெத்தடு கேனிங் அப்படின்னு ஒரு மெத்தட் கொடுத்துருக்காங்களா. இந்த கேனிங் அப்படிங்கிற மெத்தடில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுவும் ஒன் ஆஃப் த ஃபுட் ப்ரிசர்வேஷன் மெத்தட் தான். இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த வெஜிடபிள்ஸு, ஃப்ரூட்ஸு, மீட், இறைச்சி அண்ட் டெய்ரி ப்ராடக்ட்ஸு, ஃப்ரூட் ஜூஸ் அண்டு ஈஸியாக சாப்பிடக்கூடிய ஃபுட் ப்ராசஸ் இதெல்லாம் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. எப்படி அப்படின்னா ஒரு சின்ன க்ளீனாக இருக்கக்கூடிய ஏர்டைட் கண்டெய்னர்ஸ், காற்று உள்ளே போகாத மாதிரி இருக்கக்கூடிய இதில் வந்து என்னது நல்லா கம்ப்ளீட்டாக சீல் பண்ணி, இப்போ நம்ம கடையிலலாம் போய் பேக்கெட் ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்குகிறோம் இல்லையா, ஒரு சின்ன சின்ன பாக்ஸு டப்பா அந்த மாதிரி போட்டு அடைச்சி வச்சுருக்காங்களா, அந்த மாதிரி இருக்கிற மெத்தடை தான் நம்ம என்ன சொல்கிறோம், கேனிங் அப்படின்னு சொல்கிறோம். இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நல்லா ஹை டெம்பரேச்சர் யூஸ் பண்ணி கூல் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசம்ஸை கம்ப்ளீட்டாக டெஸ்ட்ராய் பண்ணி அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த ஃபுட்டை வந்து பேக் பண்ணியிருப்பாங்க. இந்த மெத்தடை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கேனிங். அப்போ இது வரைக்கும் நம்ம என்னென்ன ஃபுட் ப்ரிசர்வேஷன் மெத்தட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ட்ரையிங், ஸ்மோக்கிங், irradiation, cold storage, freezing, பாஸ்டரைசேஷன் அண்டு கேனிங் பார்த்துருந்தோம். சரி, இதில் இன்னொரு டூ யூ நோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இப்போ பனானா ஃப்ரூட்ஸை வந்து நம்ம ரூம் டெம்பரேச்சரில் வச்சு மட்டும்தான் என்னது ஸ்டோர் பண்ண முடியும். ஏன் ரூம் டெம்பரேச்சரில் வச்சு ஸ்டோர் பண்ணுறாங்க அப்படின்னா இதை வந்து நம்ம ரெஃப்ரிஜரேட்டரில் வைக்கும்போது என்னாகும் அப்படின்னா அந்த பனானாவில் இருக்கக்கூடிய என்சைம் வந்து என்னது அது பழுக்கிறதுக்கு உண்டான என்சைம் வந்து இன்ஆக்டிவ் கண்டிஷன்ஸில் போயிடும். இன்ஆக்டிவ்னு என்னது செயல்படாது. அப்போ அந்த மாதிரி இன்ஆக்டிவ் கண்டிஷன்ஸில் இருக்கும்போது வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த என்சைம் அப்படியே வந்து அந்த எல்லோ கலரில் இருக்கக்கூடிய அந்த பனானா தோல் இருக்குது இல்லையா அதை வந்து என்ன பண்ணாது அப்படியே ப்ரௌன் கலரில் மாற்ற ஆரம்பிச்சிடும். அந்த ப்ரௌன் கலர் ஆகிறது மட்டும் இல்லாமல் அதில் இருக்கக்கூடிய செல்ஸ் எல்லாம் என்னது டேமேஜ் ஆக ஆரம்பிச்சிடும். டேமேஜ் ஆகி ரொம்ப ஆக்டிவ் கண்டிஷன்ஸ்க்கு மாறிடும். அப்போ ஸ்கின் கலர் வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லோலேருந்து டார்க் ப்ரௌனில் மாறிடும். அதனால் பனானாவை நம்ம இதில் மட்டும்தான் ஸ்டோர் பண்ண முடியும், ரூம் டெம்பரேச்சரில் மட்டும்தான் ஸ்டோர் பண்ணணும். ரெஃப்ரிஜரேட்டரில் வச்சு என்ன பண்ணக்கூடாது, ஸ்டோர் ப்ரிசர்வ் பண்ணக்கூடாது. அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அடிஷன் ஆஃப் ப்ரிசர்வேட்டிவ்ஸ். இது என்ன அடிஷன் ஆஃப் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அப்படின்னா அதாவது அந்த ஃபுட்டெல்லாம் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக நம்ம ஆட் பண்ணக்கூடிய பொருட்களை தான் நம்ம என்ன சொல்லுவோம், ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸ்லேயே எத்தனை டைப்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2 டைப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து நேச்சுரல் ப்ரிசர்வேட்டிவ்ஸ், இன்னொன்று சிந்தட்டிக் ப்ரிசர்வேட்டிவ்ஸ். நேச்சுரல் ப்ரிசர்வேட்டிவ்ஸ்னால் நம்மளுக்கு தெரியும், நம்ம எப்பவும் போடக்கூடிய இந்த சால்ட்டு, சுகர், ஆயில் இதையெல்லாம் யூஸ் பண்ணி ஃபுட்டு கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது என்னது நேச்சுரல் ப்ரிசர்வேட்டிவ்ஸ். அப்போ அந்த நேச்சுரல் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அப்படின்னு எடுத்துகிட்டா அதில் நம்மளுக்கு 3 எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து சால்ட்டு, சுகர், ஆயில். அதில் ஃபஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா அடிஷன் ஆஃப் சால்ட்டு. அதாவது என்னென்ன ஃபுட்டுக்கெல்லாம் நம்ம சால்ட் ஆட் பண்ணுவோம் அப்படின்னா ஊறுகாய், பிக்கிள்ஸ் போடுறதுக்கு, அதே மாதிரி லெமன், மேங்கோ இதெல்லாம் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு, ஃபிஷ்ஷு, மீட் இதுக்காகவெல்லாம் நம்ம என்ன ஆட் பண்ணுவோம், அதில் சால்ட் ஆட் பண்ணுவோம். சால்ட் ஆட் பண்ணி அதில் இருக்கக்கூடிய அந்த மாய்ஸ்டர் ஈரப்பதத்தை என்ன பண்ணிக்கும், அந்த சால்ட் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். அப்போ அந்த ஃபுட்டு வந்து ட்ரை ஆகிக்கும், நம்ம வந்து என்னதை ஈஸியாக ப்ரிசர்வ் பண்ணிக்கலாம். அதை தான் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இந்த சால்ட் அப்படிங்கிறது ரொம்ப ஓல்டஸ்ட் மெத்தடு, ப்ரிசர்விங் ஃபுட்டில் ஓல்டஸ்ட் மெத்தட் இருக்கக்கூடியது. இந்த சால்ட்டை நம்ம ஆட் பண்ணும்போது வந்து பார்த்தோம் அப்படின்னா
அந்த ஃபுட்டில் இருக்கக்கூடிய அந்த மாய்ஸ்டர் ஈரப்பதத்தை பூரா என்ன பண்ணிக்கிது வந்து அப்சர்வ் பண்ணிக்கிது. என்ன ப்ராசஸ் அப்படின்னா ஆஸ்மாசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த வாட்டர் மாய்ஸ்டர் கண்டென்ட்டை பூரா உறிஞ்சும் போது வந்து பார்த்தோம் அப்படின்னா பாக்டீரியாவோட க்ரோத்தை வந்து என்ன பண்ணிடுது, குறைச்சிருது. மைக்ரோபியல் என்சைம்ஸோட ஆக்டிவிட்டியும் ரெடியூஸ் பண்ணிடுது, குறைச்சிருது. இந்த எந்தெந்த ஃபுட்லேயெல்லாம் நம்ம சால்ட் ஆட் பண்ணுவோம் அப்படின்னா மீட், இறைச்சி, ஃபிஷ், கூஸ்பெரி, நெல்லிக்காய், லெமன் அண்டு ரா மேங்கோஸ் இதெல்லாமே வந்து சால்ட்டிங் அப்படிங்கிற மெத்தடில் நம்ம ப்ரிசர்வ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த சால்ட்டை வந்து எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா பிக்கிள்ஸு, கேனடு ஃபுட்ஸு, பேக்கெட் பண்ணி வைக்கிறாங்க அந்த ஃபுட்ஸ்க்கெல்லாம் வந்து நம்ம ப்ரிசர்வேட்டிவ்ஸாக சால்ட்டை யூஸ் பண்ணலாம். அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அடிஷன் ஆஃப் சுகர். சுகர்னு என்னது, சர்க்கரையை ஆட் பண்ணி நம்ம அந்த பொருள் கெட்டு போகாமல் பார்க்குறது. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா சுகர் ஆர் ஹனி, இதை வந்து ரெண்டுலேயும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணும்போது ஃப்ரூட்ஸு, ஃப்ரூட் ப்ராடக்ட்ஸ் இருக்கு இல்லையா, ஜாம், ஜெல்லி, ஸ்குவாஷ், அதோட லைஃப் டைம் செல்ஃப் லைஃப் இருக்கு இல்லையா, அதோட வாழ்நாள் காலத்தை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம். அதில் அந்த ஹைக்ரோஸ்கோபிக் நேச்சர் அப்படின்னா வாட்டர் கண்டென்ட்டை வந்து இது பண்ணுறது. அப்போ அந்த சுகர், ஹனி இது வந்து எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய அந்த வாட்டர் கண்டென்ட்டை ரெடியூஸ் பண்ணுது, ஃபுட்டில் இருக்கக்கூடிய வாட்டர் கண்டென்ட்டை ரெடியூஸ் பண்ணுது. அதே மாதிரி ஃப்ரூட்ஸில் நடக்கக்கூடிய ஆக்சிடேஷன் ப்ராசஸை வந்து மினிமைஸ் பண்ணுது, குறைக்குது. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அடிஷன் ஆஃப் ஆயில், ஆயில் ஆட் பண்ணுறது. இந்த பிக்கிள்ஸ்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதிகமாக ஆயில் ஆட் பண்ணி என்ன பண்ணுவாங்க, யூஸ் பண்ணுவாங்க. ஊறுகாய் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம கடையில் வாங்குற ஊறுகாயாக இருந்தாலும் வீட்டில் தாளிக்கிறதா இருந்தாலும் அதில் என்னது அதிகமாக ஆயில் ஆட் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி ஆயில் ஆட் பண்ணும்போது வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த பிக்கிள்ஸுக்கு மேலே வந்து என்னது அந்த ஏர் ஆயில் லேயர் வந்து அப்படியே இதாகிக்கும். அந்த ஆயில் இருக்குங்காட்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய ஏர் வந்து என்னது உள்ள அந்த ஃபுட்டுக்கு ரீச் ஆகாது. அப்போ மைக்ரோ ஆர்கானிசம் வந்து க்ரோ ஆகாது, ஃபுட் ஸ்பாயிலேஜ் ஆகிறதையும் நம்ம ப்ரிவெண்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன்று என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சிந்தட்டிக் ப்ரிசர்வேட்டிவ். சிந்தட்டிக் அப்படின்னா ஆர்டிஃபிஷியலாக இருக்கக்கூடிய இந்த கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம ஆட் பண்ணுறது தான் நம்ம என்ன சொல்லுவோம் சிந்தட்டிக் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லி. அதில் ஒரு சில கெமிக்கல்ஸ் நேம் கொடுத்துருக்காங்க. சிந்தட்டிக் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் என்னென்ன அப்படின்னா சோடியம் பென்சோயேட், சிட்ரிக் ஆசிட், வினிகர், சோடியம் மெட்டா பைசல்ஃபேட் அண்டு பொட்டாசியம் பைசல்ஃபேட். இதெல்லாமே வந்து என்னது ஃபுட் ப்ராடக்ட்ஸில் நம்ம ஆட் பண்ணுவோம். என்ன மாதிரியான ஃபுட் ப்ராடக்ட்ஸில் அப்படின்னா அந்த ஜாம்ஸு, ஜெல்லிஸ், பேக்கடு ஃபுட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் இதை ஆட் பண்ணுவாங்க. இந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணும்போது வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த ஃபுட் ஐட்டம்ஸில் இருக்கக்கூடிய மைக்ரோபியல் க்ரோத் டிலே ஆகும். ரொம்ப லாங் டியூரேஷனுக்கு வந்து என்னது ஃபுட்டை வந்து நம்ம சேஃபாக பாதுகாப்பாக வச்சுருக்கலாம். இன்னொன்று இந்த மோர் டூனோ கொடுத்துருக்காங்க. இதில் அக்டோபர் 16, அதாவது எவ்ரி இயர் அக்டோபர் 16 வந்து என்னவா செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா வேர்ல்டு ஃபுட் டே, உலக உணவு தினம் அப்படின்னு சொல்லி செலிப்ரேட் பண்ணுறாங்க. எந்த மந்த் அப்படின்னா அக்டோபர் 16. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா முக்கியமாக ஃபுட் சேஃப்டி அண்ட் அவாய்டிங் ஃபுட் வேஸ்டேஜ், உணவு எப்படி நம்ம பாதுகாக்கலாம், உணவு வேஸ்ட் பண்ணுறதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து இந்த ஒவ்வொரு டேலையும் பர்டிகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வர்றாங்க. அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபுட் அடல்ட்ரேஷன். ஃபுட் அடல்ட்ரேஷன் அப்படின்னு என்ன சொல்லுவோம், உணவு கலப்படம். அடல்ட்ரேஷன் அப்படிங்கிறது கலப்படம் பண்ணுறது. அடல்ட்ரண்ட் அப்படின்னா கலப்பட பொருள். அடல்ட்ரேஷன் அப்படின்னா கலப்படம் செய்தல். அடல்ட்ரண்ட் அப்படிங்கிறது கலப்பட பொருள். இந்த அடல்ட்ரேஷன் அப்படிங்கிறது எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னா, அதாவது நார்மலாக ஏதாவது ஒரு சப்ஸ்டன்ஸ் ஃபுட் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஃபுட்டில் ஏதாவது ஒரு சப்ஸ்டன்ஸ் அடிஷ்னலாக ஆட் பண்ணுறது, இல்லை அப்படின்னா அதுலேருந்து ஏதாவது ஒரு சப்ஸ்டன்ஸ் சப்ட்ராக்ட் பண்ணுறது தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அடல்ட்ரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். நேச்சுரலாக இருக்கக்கூடிய காம்போசிஷன் அதோட குவாலிட்டியை வந்து அஃபெக்ட் பண்ணுறது தான் என்ன சொல்கிறாங்க அடல்ட்ரேஷன். இந்த அடல்ட்ரேஷனில் யூஸ் ஆகக்கூடிய அந்த பொருட்களை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அடல்ட்ரண்ட். அதாவது எந்த மெட்டீரியல் வந்து அடல்ட்ரேஷனில் யூஸ் ஆகுதோ அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அடல்ட்ரண்ட் அப்படிங்கிறாங்க. நம்மளுக்கு ஒவ்வொரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அடல்ட்ரேட்டட் ஃபுட் ஐட்டம்ஸ் என்னென்ன அப்படின்னு மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸு, சிரியல்ஸு, பல்சஸ், காஃபி பவுடர், டீ பவுடர், டர்மரிக் பவுடர், சாஃப்ரான்னா குங்குமப்பூ. அடுத்தது கான்ஃபெக்ஷனரி, இதில் இந்த மிட்டாய் தொழிற்சாலையெல்லாம் இருக்கு இல்லையா, அதில் நான் ஆல்கஹாலிக் ஃபெவரேஜஸ், அதாவது ஆல்கஹால் இல்லாமல் கூல்ட்ரிங்க்ஸ் இருக்கு இல்லையா அது. அடுத்து ஸ்பைசஸ், மசாலா பொருட்கள், எடிபிள் ஆயில்ஸு, மீட், பவுல்ட்ரி ப்ராடக்ட்ஸ். பவுல்ட்ரி அப்படின்னா இந்த பேர்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா அதுலேருந்து கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் தான் என்னது பவுல்ட்ரி ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாமே வந்து என்னதான் அடல்ட்ரேட்டட் ஃபுட். இது எல்லாத்துலேயுமே கண்டிப்பாக கலப்படம் இருக்குது. சரி, அந்த அடல்ட்ரண்ட்ஸ் கலப்பட பொருள் இருக்குது இல்லையா, அதை வந்து எத்தனை கேட்டகரியாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க அப்படின்னா 3 கேட்டகரிஸாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா நேச்சுரல் அடல்ட்ரண்ட். செகண்ட் ஒன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இன்சிடென்டல் ஆர் அன்இன்டென்ஷனல் added adulterant. தேர்ட் ஒன் என்ன அப்படின்னா இன்டென்ஷனலி added adulterants அப்படிங்கிறாங்க.
நேச்சுரல் அடல்ட்ரண்ட் அப்படின்னா அதாவது இயற்கையாகவே அந்த ஃப்ரூட்ஸ்லேயோ வெஜிடபிள்ஸ்லேயோ இருக்கிறது தான் நம்ம என்ன சொல்கிறோம், நேச்சுரல் அடல்ட்ரண்ட்ஸ் அப்படிங்கிறோம். செகண்ட் ஒன் இன்சிடென்டல் ஆர் அன்இன்டென்ஷனலி ஆடட் அடல்ட்ரண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா இது வந்து தற்செயலாக ஏற்படுறது, தெரியாமல் அந்த மாதிரி ஏற்படுறது. இன்டென்ஷனலி ஆடட் அடல்ட்ரண்ட் அப்படின்னா வேணும்னே அந்த ஃபுட்டோட குவாலிட்டி நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆட் பண்ணுறதை நம்ம என்ன சொல்கிறோம், இன்டென்ஷனலி ஆடட் அடல்ட்ரண்ட்ஸ் அப்படிங்கிறோம். அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா நேச்சுரல் அடல்ட்ரண்ட்ஸ் அப்படிங்கிறோம். இந்த நேச்சுரல் அடல்ட்ரண்ட்ஸ் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு கெமிக்கல்ஸாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸாக இருக்கலாம். அது நேச்சுரலாகவே எங்கே இருக்கும், ஃபுட்லேயே ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா மஷ்ரூம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அதில் எல்லா மஷ்ரூமும் எடிபிள் கிடையாது. ஒரு சில மஷ்ரூம் வந்து பாய்சனஸாக இருக்கும். அதில் இருக்கக்கூடிய அந்த டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ் அதை வந்து என்ன சொல்லலாம், இந்த நேச்சுரல் அடல்ட்ரண்ட்க்கு எக்ஸாம்பிள் சொல்லலாம். இன்னொன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரூசிக் ஆசிட் இன் சீட்ஸ் ஆஃப் ஆப்பிள்ஸ் அண்ட் செர்ரி. ஆப்பிள் அண்ட் செர்ரி பழம் இருக்கலையே அதோட விதைகள் இருக்கலையே அதில் இருக்கக்கூடிய ப்ரூசிக் ஆசிட் அதுவே என்னது ஒரு வகையான டாக்ஸிக் தான். அதே மாதிரி மெரைன் டாக்ஸின்னா கடல் பொருளிலிருந்து வரக்கூடிய நச்சுக்கள். ஃபிஷ் ஆயில் பாய்சனிங், மீன் இருக்குல்லையே அதுலேருந்து தயாரிக்கக்கூடிய எண்ணெய் அது பாய்சனிங். அண்ட் என்விரான்மெண்டல் கண்டாமினன்ட்ஸ், சுற்றுச்சூழலை வந்து இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள். இது எல்லாமே நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா நேச்சுரல் அடல்ட்ரண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். செகண்ட் ஒன் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா இன்சிடென்டல் ஆர் அன்இன்டென்ஷனலி ஆடட் அடல்ட்ரண்ட். தற்செயலாக ஏதாவது ஒன்று தெரியாமல் இதாகிறத நம்ம என்ன சொல்லுவோம், இன்சிடென்டல் அப்படின்னு சொல்லுவோம். இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அன்னோயிங்லி தெரியாமையோ அல்லது கேர்லெஸ் கவனக்குறைவினாலேயோ ஏற்படுறது. எப்போ அப்படின்னா அந்த ஃபுட்டு ஹேண்டில் பண்ணுறாங்க இல்லையா, ஹேண்டில் பண்ணி பேக்கெட் பண்ணுவாங்க, அந்த பேக்கேஜிங் போது ஏற்படுறது. அதில் ஃபஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா பெஸ்டிசைடு ரெசிடியூஸ். இப்போ நம்ம பயிர் வகைகளெல்லாம் வாங்கினோம் அப்படின்னு பார்த்தோன்னா அதில் பயிரும் இருக்கும் ப்ளஸ் குச்சி குச்சியாக சின்ன குச்சி மாதிரி இருக்குல்லையா அந்த மாதிரி இருக்கிறது அவங்க பேக்கெட் பண்ணும்போது என்னது பெஸ்டிசைடு, இந்த பூச்சிக்குள்ளே அதோட சேர்ந்து என்ன பண்ணிடுவாங்க உள்ள அந்த மாதிரி குச்சியோ அல்லது சரி தெரியாமல் வேறு ஏதாவது ஒன்று போட்டு இது பண்ணிடுவாங்க அந்த கழிவுகளை போட்டு. அடுத்தது செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா droppings of rodents, insects, rodent bites and larvae in food during its storage. அதாவது குடோன்ல எல்லாம் வந்து அந்த அரிசி இதெல்லாம் வாங்கி வச்சுருப்பாங்களே, அரிசி பருப்பெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கும் போது அங்கே எலி இருந்துச்சு. ரொடன்ஸ்னால் என்னது எலி வகைகள், எலியோட அந்த வேஸ்ட்டு வேறு ஏதாவது பூச்சிகள் வந்து அதில் இன்ஃபெக்ஷன் க்ரியேட் பண்ணுறது, எலி கடிக்கிறது. அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா வேறு ஏதாவது லார்வல் ஃபார்மேஷன் ஆகுது எப்போ அப்படின்னா நம்ம அந்த குடோனில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கும் போது. தேர்ட் ஒன் வந்து பார்த்தோம் அப்படின்னா மைக்ரோபியல் கண்டாமினேஷன், அதாவது மைக்ரோப்ஸ்னால கண்டாமினேஷன் பாதிப்புனால வரக்கூடியது. இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா எஸ்ஸெரிஷியா கோலை, சால்மோனெல்லா இன் ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் அண்ட் ரெடி டு ஈட் மீட் ப்ராடக்ட்ஸ். மீட்னு என்னது இறைச்சி அண்டு பவுல்ட்ரி ப்ராடக்ட்ஸ். இதுலையெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா சின்ன சின்ன கண்ணுக்கு தெரியாத மைக்ரோப்ஸோட கண்டாமினேஷன் இருக்கிறது. இதெல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்சிடென்டல் ஆர் அன்இன்டென்ஷனலி ஆடட் அடல்ட்ரண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். தேர்ட் ஒன் வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்டென்ஷனலி ஆடட் அடல்ட்ரண்ட்ஸ். அதாவது அந்த ஃபுட்டோட குவாலிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக வேணுன்னே ஏதாவது ஒரு கெமிக்கல் அதுக்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணுறது, கலர் வரணும் அப்படிங்கிறதுக்காக போடுறது தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், இன்டென்ஷனலி ஆடட் அடல்ட்ரண்ட்ஸ் அப்படிங்கிறோம். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபினான்ஷியல், அதாவது நம்மளுக்கு வந்து எக்கனாமிக் அதிகமாக கிடைக்கணும், பணம் அதிகமாக கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து என்னது ஹியூமன் பீயிங் வாங்குகிற கன்சியூமர்ஸ்க்கு வந்து ஹெல்த் இம்பேக்ட் ஆனாலும் பரவாயில்ல, இம்பேக்ட்னா விளைவுகள் ரொம்ப பெரிய விளைவுகள் வந்தாலும் பரவாயில்ல, நம்மளுக்கு வந்து இன்கம் வந்தால் போதும் அப்படிங்கிறதுக்காக என்னது வேணுன்னே ஆட் பண்ணுறது தான் நம்ம என்ன சொல்லுவோம், இன்டென்ஷனலி ஆடட் அடல்ட்ரண்ட். இதில் என்னெல்லாம் வரும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் அடிட்டிவ்ஸ் அண்ட் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் லைக் வினிகர் புளிக்காடி, citric acid, sodium bicarbonate, baking soda, hydrogen peroxide in milk, modified food starch, food flavors, synthetic preservatives. syntheticனா இது அந்த ஆர்டிஃபிஷியல் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்குல்லையே அதை ஆட் பண்ணுறது, ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னஸ் செயற்கையாக வந்து என்னது இனிப்பு இதெல்லாம் ஆட் பண்ணுறது தான் நம்ம என்ன சொல்லுவோம், இது இன்டென்ஷனலி ஆடட் அடல்ட்ரண்ட். அதே மாதிரி செகண்ட் ஒன் கெமிக்கல்ஸ். என்னென்ன அப்படின்னா நம்மளுக்கு நல்லாவே தெரியும், பனானா அண்டு மேங்கோ இதையெல்லாம் பழுக்க வைக்கிறதுக்காக என்ன யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா கால்சியம் கார்பைடு அப்படிங்கிற கெமிக்கல் யூஸ் பண்ணுவாங்க. தேர்ட் ஒன் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதாவது இப்போ ஃபுட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொன்றும் க்ரீன் கலரில் மேக்ஸிமம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்து என்னது க்ரீன் கலரில் இருக்கும். அந்த க்ரீன் கலர் வரணும், நல்லா ஷைனிங்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த கலர் வந்து கவர்மெண்ட்லேருந்து அப்ரூவே வாங்கியிருக்க மாட்டாங்க. நான் சர்டிஃபைடு ஃபுட் கலர்ஸை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மெட்டாலிக் லேட் அந்த மாதிரி இருக்கிற அந்த நல்ல க்ரீன் கலர் வெஜிடபிள்ஸ்குள்ளே வந்து என்ன பண்ணுவாங்க, க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸு கீரையாக இருக்கலாம் அல்லது பிட்டர் கார்டு பாவக்காய், க்ரீன் பீஸ் பச்சை பட்டாணி இருக்குல்லையே அதுலாம் வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா அந்த மெட்டாலிக் லேட் அப்படிங்கிறத உள்ள அந்த கெமிக்கல்ஸை இன்ஜெக்ட் பண்ணிடுவாங்க.
அதை இன்ஜெக்ட் பண்ணும்போது பார்க்குறக்கு நம்மளுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா எப்படி இருக்குன்னா நல்லா ஃப்ரெஷ் லுக் பார்க்குறக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருக்கும் இதில் வெஜிடபிள்ஸ் எல்லாமே. அடுத்தது லாஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எடிபிள் சிந்தட்டிக் வேக்ஸ். அதாவது இதில் நம்ம இப்போ ஆப்பிள் கடையில் போய் வாங்கினேன்னு வைங்களேன், மேலே அதை இது பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அதில் என்ன இருக்கும், மேலே வேக்ஸ் வருது இல்லையா, அந்த மாதிரி வேக்ஸ் வந்து ஆப்பிளில் பியூர் பேரிக்காயில் இதெல்லாம் வந்து ஷைனிங் அப்பியரன்ஸ் வர்றதுக்காக அதில் போட்டிருப்பாங்க. அந்த வேக்ஸோட நேம் என்ன அப்படின்னா ஷெல்லாக் ஆர் கார்னுபா வேக்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். ஷெல்லாக் ஆர் கார்னுபா வேக்ஸ். அந்த வேக்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆப்பிள் அண்டு பியூர் ப்ரூட் பேரிக்காய்க்கு மேலே நல்லா ஷைனிங் அப்பியரன்ஸ் வர்றதுக்காக போட்டிருப்பாங்க. அப்போ இது எல்லாமே நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இன்டென்ஷனலி ஆடட் அடல்ட்ரன்ஸ், வேணும்னே எக்கனாமிக், அதாவது நம்மளுக்கு இன்கம் அதிகமாக வரணும் அப்படிங்கிறதுக்காக ஆட் பண்ணுறதா இந்த நேச்சுரல் சிந்தட்டிக் ப்ரெசர்வேட்டிவ்ஸ், ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னஸ் அண்டு கால்சியம் கார்பைடு. அப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃப்ரெஷ் லுக் வரக்கூடிய அந்த வெஜிடபிள்ஸுக்கு ஆப்பிள் அண்ட் பியூர் வந்து ஷைனிங் அப்பியரன்ஸ் வர்றதுக்காக போடுறது எல்லாமே என்ன அப்படின்னா இன்டென்ஷனலி ஆடட் அடல்ட்ரன்ஸ். அப்போ இதை வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா உணவு கலப்பட பொருட்கள் அப்படிங்கிறோம். அடுத்தது சரி, இந்த கலப்படமான பொருட்களை சாப்பிடும்போது என்ன மாதிரியான விளைவுகள் வருது அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஹெல்த் எஃபெக்ட்ஸ் ஆஃப் அடல்ட்ரேட்டட் ஃபுட். உணவு கலப்படம் பண்ணிட்டா அந்த ஃபுட்டை சாப்பிட்டா என்ன மாதிரியான விளைவுகள் வருது அப்படின்னா அடல்ட்ரேட்டட் ஃபுட்டை சாப்பிட்டவங்களுக்கு சீரியஸ் ஹெல்த் எஃபெக்ட். ஃபர்ஸ்ட் ஒன் ஃபீவர் வரும், செகண்ட் ஒன் டயேரியா வயிற்றுப்போக்கு இருக்கும், நைஸா வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கும், வாமிட்டிங் இருக்கும், கேஸ்ட்ரோ இண்டஸ்டைனல் டிஸார்டர், வாமிட்டிங்னா வாந்தி வர்றது, கேஸ்ட்ரோ இண்டஸ்டைனல் டிஸார்டர்னா நம்மளோட ஸ்டொமக் அண்ட் இண்டஸ்டைனில் ப்ராப்ளம் வரும், ஆஸ்துமா மூச்சு திணறல், அலர்ஜி, நியூரலாஜிக்கல் டிஸார்டர் பாடியில் இருக்கிற நரம்பெல்லாம் வந்து அதோட ஃபங்க்ஷன்ஸை குறைச்சிட்டே வருது, ஸ்கின் அலர்ஜிஸ், இம்யூன் சப்ரஷன் நோய் எதிர்ப்பு சக்தி குறையிறது, கிட்னி அண்ட் லிவர் ஃபெயிலியர் ஆகிறது, கோலன் கேன்சர் லார்ஜ் இண்டஸ்டைன் இருக்குல்லையே அதோட எண்டு பார்ட்டு எனது கோலன் கேன்சர், ஈவன் எனது பிறவி குறைபாடுகள் கூட வரலாம். இந்த ஹெல்த் எஃபெக்ட் எதோட ஹெல்த் எஃபெக்ட் அப்படின்னா அடல்ட்ரேட்டட் ஃபுட், கலப்படம் பண்ணின பொருளை சாப்பிடும்போது இந்த மாதிரியான விளைவுகள் எல்லாம் மக்களுக்கு வருது. அடுத்தது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃபுட் குவாலிட்டி கண்ட்ரோல். சரி, இந்த உணவை வந்து நம்ம நல்லா குவாலிட்டியான உணவாக கண்ட்ரோலில் கொண்டு வரணும் அப்படிங்கிறாங்க. இதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பியூர் அண்டு சேஃப் ஃபுட் இந்த பியூர் அண்டு சேஃப் ஃபுட் தான் வந்து மக்களுக்கு கொடுக்கணும், கன்சியூமர்ஸுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆக்ட் அண்டு ரூல் கொண்டு வராங்க. ஆக்ட் அப்படின்னா விதி, ரூல்ஸ்னால் விதிமுறைகள். இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த இயர் 1954 நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ப்ரிவென்ஷன் ஆஃப் ஃபுட் அடல்ட்ரேஷன் ஆக்ட், அதாவது உணவு கலப்பட தடுப்பு விதி அப்படிங்கிறத அந்த விதி இருக்குல்லையே அதை வந்து 1954 கொண்டு வர்றாங்க. அதே மாதிரி அந்த ப்ரிவென்ஷன் ஆஃப் ஃபுட் அடல்ட்ரேஷன் ரூல்ஸ் எந்த இயரில் கொண்டு வராங்க அப்படின்னா 1955. 1954 ஆக்டு, 1955 அந்த ரூல்ஸ் கொண்டு வராங்க. இந்த ரூல்ஸோட முக்கிய எய்ம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த ஃபுட்டை கன்சியூம் பண்ணாங்களே கன்சியூமர்ஸ், அவங்க வாங்குறவங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா நல்ல குவாலிட்டியான ஃபுட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதா இந்த ரூல்ஸ் அண்ட் ஆக்டோட மெயின் இம்பார்ட்டண்ட். இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில ட்ரேட் கம்பெனிஸ் எல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து என்னது கவர்மெண்ட்லேருந்து அப்ரூவலே வாங்கியிருக்க மாட்டாங்க, அவங்க வந்து ஃபுட்டு சேல்ஸ் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருந்து அவங்கக்கிட்டேருந்து பாதுகாக்கிறதுக்காக கவர்மெண்ட் கொண்டு வந்தது தான் இந்த ஃபுட் குவாலிட்டி கண்ட்ரோல் அப்படிங்கிறது. அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா இதில் மினிமம் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் குவாலிட்டி ஃபார் ஃபுட் அண்ட் ஸ்ட்ரிக்ட் ஹைஜீனிக் கண்டிஷன் ஃபார் இட் சேல் அண்ட் கிளியர்லி அவுட்லைன் த ஆக்ட். இந்த ஆக்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதாவது ஒவ்வொரு ஃபுட்டுக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்னது ஸ்ட்ரிக்ட் ஹைஜீனிக் கண்டிஷன்ஸ் இருக்கணும் கண்டிப்பாக, அப்போ தான் வந்து என்னது சேல்ஸ் அப்படிங்கிறத வந்து இந்த ஆக்டில் சொல்லியிருக்காங்க. இதில் ஒரு ஸ்லோகன் கொடுத்துருக்காங்க, ஃப்ரம் ஃபார்ம் டு பிளேட் மேக் ஃபுட் சேஃப் வாஸ் ரைஸ்ட் ஆன் வேர்ல்டு ஹெல்த் டே. வேர்ல்டு ஹெல்த் டே எப்போ செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா 7th April 2015. இதோட மெயின் எய்ம் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபுட் சேஃப்டியை இம்ப்ரூவ் பண்ணுறது, உணவு பாதுகாப்பை அதிகப்படுத்துகிறது தான் இந்த வேர்ல்டு ஹெல்த் டேவோட இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன். அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபுட் குவாலிட்டி கண்ட்ரோல் ஏஜென்சிஸ். இப்போ இந்த ஃபுட் குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒவ்வொன்றுக்கு என்னது ஒவ்வொரு ஏஜென்சிஸ் இருக்காங்க. அதில் ஃபஸ்ட் ஒன் வந்து பார்த்தோம் அப்படின்னா ISI, அக்மார்க், FPO, FCI. இது மட்டும் இல்லாமல் அதர் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ஸும் என்ன பண்ணுறாங்க, அவங்க அந்த கன்சியூமர் ப்ராடக்ட்ஸுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறாங்க. அதில் ஃபஸ்ட் ஒன் FCI அப்படிங்கிறது என்ன எடுத்துட்டுன்னா ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா. இதை வந்து எந்த இயர் செட் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த இயர் 1965. அந்த ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியாவோட முக்கிய எய்ம் அப்ஜெக்டிவ்ஸ் குறிக்கோள்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா
ஃபஸ்ட்டு அந்த ஃபார்மர் விவசாயி உற்பத்தி பண்ணக்கூடிய அந்த பொருள்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா குறிப்பிட்ட விலையை கொடுக்கணும். இஃபெக்டிவ் ப்ரைஸ்னு இந்த ஒரு குறிப்பிட்ட விலையை கொடுத்து பாதுகாக்கணும், சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறது. அடுத்தது செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா டிஸ்ட்ரிபியூட்டிங் ஃபுட் கிரைன்ஸ் த்ரூஅவுட் தி கண்ட்ரி. நாடு முழுவதும் என்ன பண்ணணும், ஃபுட் கிரைன்ஸ் உணவு தானியங்களை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும், எல்லாருக்கும் கொடுக்கணும். அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா maintaining satisfactory levels of operational and buffer stock of food grains to ensure national security. அதாவது நம்ம எல்லாத்துக்கும் வந்து என்னது உணவு கொடுத்துட்டு கொஞ்சமாக என்னது ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கணும், அதையும் வந்து என்னது நேஷ்னல் செக்யூரிட்டிக்காக அதையும் நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு வரணும். அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம ரெகுலேட் பண்ணணும். அந்த நம்பகமான உணவு வகைகளாக வந்து என்னது ஃபுட் கிரைன்ஸ் உணவு தானியங்களாக வந்து நம்ம கன்சியூமர்ஸ்க்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதான் வந்து என்னது இந்த ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவோட மெயின் எய்ம். அதில் இன்னொன்று ஆக்டிவிட்டி ஒன்று உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த ஆக்டிவிட்டி என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து நம்ம ஏதாவது ஒரு ஃபுட் பாக்கெட் வந்து கடையில் போய் வாங்குறது, ஜாமாக இருக்கலாம், ஜூஸாக இருக்கலாம், பிக்கிள்ஸ், ஊறுகாய், இல்லை ப்ரெட்டு, பிஸ்கட் எது வாங்கினாலும் சரி, ஃபஸ்ட்டு நம்ம இதில் என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் நோட் பண்ணணும் அப்படின்னா அந்த ப்ராடக்டோட நேம் என்ன, அதை எந்த கம்பெனி மேனுஃபேக்சர் பண்ணுது, மேனுஃபேக்சர் டீட்டெயில், அதில் என்னென்ன கண்டென்ட்ஸ் இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்ன பொருட்கள் ஆட் பண்ணியிருக்காங்க, அதோட வெயிட் எவ்வளோ கிராம் இருக்குது, 200 கிராமா 250 கிராமா, மேக்ஸிமம் ரீட்டைல் ப்ரைஸ் அதாவது எம்ஆர்பி ரேட் என்ன டேட்டில் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க, என்ன டேட் வரைக்கும் அதை நம்ம யூஸ் பண்ணலாம், எக்ஸ்பிரி டேட். அதே மாதிரி அதில் மேனுஃபேக்சர் அண்ட் ஸ்டாண்டர்டைஸ்டு மார்க் ஐஎஸ்ஐ, அக்மார்க், எஃபிஓ இந்த மாதிரி ஏதாவது லேபிள் ஆயிருக்கா அப்படிங்கிறத பார்த்து தான் கண்டிப்பாக என்னது வாங்கணும். அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபுட் கண்ட்ரோல் ஏஜென்சிஸ் அண்ட் தேர் ஸ்டாண்டர்டைஸ்டு மார்க் அண்ட் ரோல் இன் ஃபுட் சேஃப்டி. அதாவது என்னென்ன ஃபுட் கண்ட்ரோல் ஏஜென்சிஸ் இருக்குது, அதுக்குன்னு ஒரு சிம்பிள் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸ்டாண்டர்டைஸ்டு மார்க். அண்ட் ஃபுட் சேஃப்டியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு என்னென்ன ரோல் என்னென்ன ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு ஒன் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஐஎஸ்ஐ. ஐஎஸ்ஐயோட எக்ஸ்பென்ஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் இன்ஸ்டிடியூஷன். அதையவே நம்ம இன்னொன்று என்ன சொல்லலாம் அப்படின்னா ப்ரூ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்டு, பிஐஎஸ் அப்படின்னு சொல்லலாம். அதோட சிம்பிள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐஎஸ்ஐ இதில் கொடுத்துருப்பாங்க. சரி, இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த சிம்பிள் எதுலையெல்லாம் இருக்கும் அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்ஸ் லைக் எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ் இருக்குல்லையே, அதாவது சுவிட்சஸ், ஒயரிங் கேபிள்ஸு, வாட்டர் ஹீட்டர், எலக்ட்ரிக் மோட்டார், கிச்சன் அப்ளையன்சஸ், அதாவது நம்மளோட மிக்சி, கிரைண்டர், இன்னொன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்டவ் இருக்குல்லையே, அது எல்லாத்துலேயுமே என்ன இருக்கும் இந்த ஐஎஸ்ஐ சிம்பிள் இருக்கும். இது இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து என்னது இது நல்ல ஸ்டாண்டர்டைஸ்டு மார்க் உள்ளது, ஃபுட் கண்ட்ரோல் ஏஜென்சி மூலமாக வந்து என்னது அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டது அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா செகண்ட் ஒன் அக்மார்க். அக்மார்க் அப்படிங்கிறது அக்ரிகல்ச்சரல் மார்க்கிங். அப்போ அக்ரிகல்ச்சரல் மார்க்கிங் அப்படின்னாலே இது என்னது அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் ப்ளஸ் இந்த லைஃப் ஸ்டாக் ப்ராடக்ட்ஸ் இருக்குல்லையா, கால்நடைகள், கேட்டில்ஸ், அதுலேருந்து வரக்கூடிய அந்த பால், தயிர், மோர் அந்த மாதிரி இருக்கிறது எல்லாத்துலேயுமே என்ன இருக்கணும், இந்த அக்ரிகல்ச்சரல் மார்க்கிங் இருக்கணும். அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ், லைஃப் ஸ்டாக் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சிரியல்ஸ், தானியங்கள், முக்கியமான ஆயில், எசென்ஷியல் ஆயில்ஸு, பல்சஸ், பருப்பு வகைகள், ஹனி, பட்டர், இதெல்லாத்துலேயுமே என்ன இருக்கணும் இந்த அக்மார்க் சிம்பிள் இருக்கணும். அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா எஃபிஓ ஃப்ரூட் ப்ராசஸ் ஆர்டர். அப்போ இந்த ஃப்ரூட் ப்ராசஸ் ஆர்டர்னாலே ஃப்ரூட் ரிலேட்டடாக வரக்கூடிய எல்லா இதுலேயும் என்ன இருக்கணும் கண்டிப்பாக இந்த எஃபிஓ இருக்கணும். அது வந்து ஃப்ரூட் ப்ராடக்ட்ஸ் என்னவா வேணாலும் இருக்கலாம், ஜூஸாக இருக்கலாம், ஜாம்ஸாக இருக்கலாம், அல்லது சாஸாக இருக்கலாம், கேனடு ஃப்ரூட்ஸாக இருக்கலாம், வெஜிடபிள்ஸ், பிக்கிள்ஸ், அது எல்லாமே என்ன வரும் அப்படின்னா இந்த எஃபிஓ ஃப்ரூட் ப்ராசஸ் ஆர்டரில். அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா எஃப்எஸ்எஸ்ஏஐ ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. இவங்களோட இந்த எஃப்எஸ்எஸ்ஏஐயோட இம்பார்ட்டண்ட் ரோல் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா பப்ளிக் பீப்புள்ஸோட ஹெல்த்தை வந்து என்னது ப்ரொடெக்ட் பண்ணுறது, பாதுகாத்து இம்ப்ரூவ் பண்ணுறது இவங்களோட ஹெல்த்து. இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபுட் சேஃப்டி, அதாவது ஒவ்வொரு ஹோட்டல்ஸில் இந்த மாதிரி முக்கியமான பிளேசஸ்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்க கன்சியூமர்ஸ் பீப்புள்ஸுக்கு கொடுக்கக்கூடிய ஃபுட் வந்து நல்லா ப்ராப்பராக இருக்குதா, ஃபுட் சேஃப்டி எப்படி இருக்குதுங்கிறத வந்து என்னது ரெகுலேட் பண்ணி சூப்பர்வைஸ் பண்ணுறதா இந்த எஃப்எஸ்எஸ்ஏஐயோட இம்பார்ட்டண்ட் ரோல். இதில் இன்னொரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க, அதாவது நம்ம வீட்லேயே செஞ்சு பார்க்குற மாதிரி ஆக்டிவிட்டி. என்ன ஆக்டிவிட்டி அப்படின்னு பார்த்தோன்னா அதாவது நம்ம வாங்கக்கூடிய பொருளில் ஏதாவது கலப்படம் இருக்குதா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறது. அதில் ஃபஸ்ட் ஒன்று என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மில்க் கொடுத்துருக்காங்க. அது வந்து பியூர் மில்க்காக அதில் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கிறாங்களான்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, அதாவது பியூர் மில்காக இருந்துச்சு அப்படின்னா ஒரு பாலிஷ்டு சர்ஃபேஸை வச்சு நம்ம ஸ்லாண்டிங்னா என்னது சாய்வாக வச்சு அதில் ஒரு ட்ராப் மில்கை விட்டோம் அப்படின்னா அது ரொம்ப ஸ்லோவாக கீழே வந்துச்சு அப்படின்னா அதில் வந்து என்னது வாட்டர் ஆட் பண்ணலை.
அந்த ஸ்லாண்டிங்காக இருக்கிறதுல நம்ம மேலே ஒரு ட்ராப் வச்சது கீழே அப்படியே வந்துருச்சு, தண்ணி ரொம்ப சீக்கிரமாக வழிஞ்சு வந்துருச்சு அப்படின்னு என்னது அதில் வந்து என்னது மில்கில் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா ஹனி, தேன் இருக்கு இல்லையா, இதில் வந்து என்ன மாதிரி இது பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இப்போ அந்த நம்ம வாங்கக்கூடிய ஹனி எடுத்துகிட்டு அதில் ஒரு சின்ன காட்டன் பஞ்சு மாதிரி எடுத்து அதோட டிப்பை மட்டும் நனைச்சிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மேட்ச் ஸ்டிக்கை வச்சு பற்ற வைக்கிறோம். அந்த மாதிரி பற்ற வச்சோம் அப்படின்னா பியூர் ஹனி, சுத்தமான கனியாக இருந்ததுன்னு தேனாக இருந்துச்சுன்னா என்னாகும், எரியும். ஆனால் அதே அடல்ட்ரு எதாவது கலப்படம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா சுகர் சொல்யூஷனுக்கு இது போட்டிருந்தாங்க அப்படின்னா இந்த கிராக்கிங் சவுண்ட் வெடிக்கிற மாதிரி ஒரு சவுண்டு வரும். அடுத்தது என்ன அப்படின்னா தேர்ட் ஒன் சுகரை வந்து நம்ம நல்லா டிசால்வ் பண்ணணும். தண்ணியில் போட்டு கரைச்சோம் அப்படின்னா அதில் ஏதாவது சாக் பீஸ் பவுடர் தான் முக்கியமாக ஆட் பண்ணுவாங்க. சர்க்கரை வந்து கம்ப்ளீட்டாக என்ன ஆயிரும், கரைஞ்சிரும். ஆனால் அதே அந்த சாக் பவுடர் வந்து என்ன ஆயிருக்கும், அடல்ட்ரண்ட் ஆட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதில் அப்படியே மேலே இந்த சாக் பவுடர் வந்து பார்த்தோம் அப்படின்னா அடியில் செட்டில் ஆகிருக்கும், சுகர் வந்து கம்ப்ளீட்டாக டிசால்வ் ஆயிரும். ஃபோர்த் ஒன் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்னது காஃபி பவுடர், இதுலேயே வந்து என்னது கலப்படம் இருக்கும். ஒரு கிளாஸில் வந்து நம்ம வாட்டர் எடுத்துகிட்டு அதுக்கு மேலே வந்து என்னது ஸ்ப்ரிங் அப்படி மேலே தூவி வர கொஞ்சம் காஃபி பவுடரை அந்த மாதிரி தூவிடும்போது காஃபி பவுடராக இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக என்ன ஆகும், மேலே தண்ணியில் ஃப்ளோட் ஆகும். வேறு ஏதாவது அந்த புளிய விதை இந்த மாதிரியெல்லாம் அரைச்சி உள்ளே சேர்த்திருந்தாங்க அப்படின்னா அதெல்லாம் என்ன ஆகிக்கும், அந்த தண்ணியோட அடியில் போய் செட்டில் ஆகிக்கும். ஃபிஃப்த்து ஒன் என்ன அப்படின்னா ஃபுட் கிரைன்ஸ், உணவு தானியங்கள் இருக்குது இல்லையா, அதுலேயே வந்து என்னது ஏதாவது கலப்படம் பண்ணியிருப்பாங்க. இது நம்ம பார்த்தாலே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ அரிசிலையெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா கல் இருக்குது, பயிர்லேயே ஒரு சில கல், இந்த சின்ன சின்ன மணல் துகள்கள், குட்டி குட்டியாக இருக்கக்கூடிய கல்கள் இதையெல்லாம் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. இதை வந்து நம்ம என்னது அந்த கழியிறது மூலமாகவோ அல்லது ஹேண்ட் பிக்கிங் கையிலேயே பொறுக்கி எடுக்கிறது மூலமாகவோ நம்ம ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். இதெல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில அடல்ட்ரண்ட் என்னென்ன கலப்பட பொருட்கள் ஆட் பண்ணியிருக்காங்க அதை நம்ம வீட்லேயே எப்படி டெஸ்ட்டு பண்ணுறது அப்படிங்கிறது. சரி, அப்போ இந்த லெசனில் நம்ம என்னெல்லாம் பார்த்தோம் அப்படிங்கிறது ஒரு சின்ன ரீகால். ஃபுட் அப்படிங்கிறது ஒவ்வொரு ஹியூமன் பீங்கோட நார்மல் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்க்கு வந்து இந்த லிவிங் ஆர்கானிசம்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். கண்டினியூஸாக நம்ம வந்து நிறைய நாளைக்கு வந்து என்னது ப்ரொலாங்டு நியூட்ரியன்ட் எடுக்காமல் விட்டோம் அப்படின்னா அதனால் நமக்கு வரக்கூடிய டிஃபிஷியன்சி டிசீஸ் எதில் போய் முடியும், மால் நியூட்ரிஷனில் போய் முடியும். ட்ரையிங், ஸ்மோக்கிங், இர்ரேடியேஷன், ரெஃப்ரிஜரேஷன், ஃப்ரீசிங், பாஸ்டரைசேஷன் அண்ட் கேனிங் இதெல்லாமே ஃபுட் ப்ரிசர்வேஷன் மெத்தட்ஸ்ன்னு பார்த்தோம். அடல்ட்ரன்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அன்டிசைரபிள் சப்ஸ்டன்ஸ் ஆட் பண்ணும்போது என்னது ஃபுட் அகைன்ஸ் அண்ட் ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் பார்த்தோம். ப்ரிவென்ஷன் ஆஃப் ஃபுட் அடல்ட்ரேஷன் ஆக்ட்ஸ் 1954 கொண்டு வந்தாங்க. அந்த ரூல்ஸ் வந்து 1955 கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது வரைக்கும் என்னது இந்த லெசனில் பார்த்தோம். இதோட என்னது இந்த லெசன் வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆகுது. நியூட்ரிஷன் அண்ட் ஹெல்த் லெசன் ஓவர். ஓகே, தேங்க்யூ.